ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6, 7, 8 இந்த 3 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6, 7, 8. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு சுதந்தரிக்கும் ஆண்டாக இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை நடத்த போகிற பாதைக்கு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நன்மைகளுக்கு ஆதாரமாக இந்த வேத வசனத்தை இந்த வருஷத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனம் இந்த வருஷத்தின் முழுவதுமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, ஒரு ஆதாரமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போய் நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போய் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த வார்த்தையின் சாராம்சம். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது இது எங்கோ என்றைக்கோ யாருக்கோ நடந்ததல்ல, இதற்குள்ளே நமக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த வேத வசனத்தின் மேன்மை என்ன என்று சொன்னால், கடந்த காலத்தில் அல்லது வேதாகம நாட்களில் பரிசுத்தவான்களின் நாட்களில் நடந்த காரியங்களை ஆவியானவர் நமக்கு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக, பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை, நடந்த சரித்திரங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்றைக்கு நடந்தது என்றைக்கும் நடக்க வாய்ப்புள்ளது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. திருஷ்டாந்தம் என்று சொன்னால், அவர்களுக்கும் நான் செய்தேன், உங்களுக்கும் நான் அதை செய்வேன், அவர்களையும் நான் ஆசீர்வதித்தேன், உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்பதுதான் திருஷ்டாந்தம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. ஆகவே தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 2 ஏற்பாடுகளையும் ஆண்டவர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த அல்லது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ளதான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், நியாயப்பிரமாணங்களை போதித்து அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தினார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை ஜனங்களுக்கு உபதேசித்து அந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு காண்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஏராளம் காரியங்களை, பரலோகராஜ்யத்துக்கு ஒரு காரியங்களை உபதேசங்களாக உபதேசித்தார். அதை சுவிசேஷமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக பரிசுத்தாவினாலே நிறையப்பட்டு சபையாக கூடி வந்து தேசமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளையை நிறைவேற்றினார்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்ன அந்த பிரதான கட்டளையை ஆதி சபை நிறைவேற்றினது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. அப்படி ஆதி சபையில் விசுவாசிகள் பெருகின போது அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், தனி மனிதனுக்கு தேவையான ஆலோசனை, குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனை, ஒரு கணவனுக்கு தேவையான ஆலோசனை, ஒரு புருஷனுக்கு தேவையான ஆலோசனை, பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனை, சபைக்கு தேவையான ஆலோசனை, ஊழியக்காரங்களுக்கு தேவையான ஆலோசனை, இது எல்லாம் ஒன்றாக இணைந்து புதிய ஏற்பாடு என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அதோடு கூட வருங்கால சபை, வருங்காலத்தில் சபைக்கு நடக்கக்கூடிய காரியத்தை தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிற புஸ்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஆக பழைய ஏற்பாட்டு சத்தியங்களும்
இன்றைய சபைக்கு தேவை. புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலருடைய காலங்கள், இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே சொல்லப்பட்ட உபதேசங்களும் இன்றைய கால சபைக்கு தேவை என்று சொல்லிதான் ஒரு முழு வேதாகமத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா. பிரசங்கம் கேட்பதும் பிரசங்கம் பண்ணுவதும் வேத வாக்கியங்கள் ஆராய்வதும் கேட்பதும் பிரதானமான நோக்கம். இந்த வசனத்திற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த வசனத்திற்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள்ளே வந்து அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர் இந்த வருஷம் சபைக்கு நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆண்டவர் சுதந்தரிக்கும்படியாய் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக வைத்த தேசம் மலைகளும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் சமனான வெளிகளும் கடற்கரையும் நதியும் சிகரங்களும் உள்ளதான ஒரு பெரிய தேசம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக வைத்த தேசத்திலே உயர்ந்த மலைகள் உண்டு, அந்த மலைகளிலே உயர்ந்த சிகரங்கள் உண்டு, அந்த மலைகளுக்கு கீழே சமனான வெளிகள் உண்டு, அந்த சமனான வெளிகளை தாண்டி பள்ளத்தாக்குகள் உண்டு, ஆறுகள் உண்டு, ஏரிகள் உண்டு, நதிகள் உண்டு, கடலோரம் உண்டு. அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கிய தேசம் இஸ்ரவேல் தேசம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இன்றைக்கு நமக்கு முன்னதாக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை உயர்ந்த அனுபவங்கள், சிகரத்தின் அனுபவங்கள், பள்ளத்தாக்கில் இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், கடலில் இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், நதியிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அது மலைகள் உள்ள தேசம், மலைகள் உள்ள தேசம். இன்னும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தேசம் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசம். நாம் இந்த தேசத்தை தியானிக்கும் போது, இந்த வேத வசனங்களை தியானிக்கும் போது ரெண்டு காரியம் மைண்டில் இருக்கணும். அந்த தேசத்துடைய நிலப்பரப்பு அல்லது நிலவியல், ஜியாகிரபி, மலை, குன்றுகள், பள்ளத்தாக்குகள், சமனான வெளிகள், கடலோரம், நதிகள். இது இந்த தேசத்தினுடைய அந்த நிலவியல் அல்லது ஜியாகிரபி. அந்த இடத்தை பார்த்தா இப்படி தான் இருக்கும், அது நம்ம மைண்டில் இருக்கணும். ரெண்டாவது, இந்த தேசம் வாக்கு தத்தத்தின் தேசம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த தேசத்தோடு ஆபிரகாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறான். அந்த தேசம் ஈசாக்கோடு சம்பந்தப்பட்ட தேசம். அந்த தேசம் யாக்கோபோடு சம்பந்தப்பட்ட தேசம், அவருடைய சந்ததியோடு சம்பந்தப்பட்ட தேசம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இப்போ நல்லா கவனிங்க. அது மலை நாடு. கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற தேசம் அல்லது கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக சுதந்தரிக்கும்படியாக வைத்திருக்கிற தேசம் எமோரியரின் மலை நாடு. இந்த மலை நாட்டிற்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள ஒரு தொடர்பை இந்த வசனத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் மலை நாடு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது. அப்ப இந்த தேசம் என்று சொன்னாலே மலைகளோடும் முற்பிதாக்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த வேத வசனத்திலிருந்து ஆபிரகாமோடும் மலையோடும் சம்பந்தப்பட்டதான ஒரு வேத பகுதியை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தர் சுதந்தரிக்கும்படியாக வைத்திருந்த தேசத்திலே மலைகளுக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த ஒரு தொடர்பு. வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனம், 1-2 வசனம். ஆதியாகமம் 22:1-2 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளிலிருந்து நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. ஆபிரகாமை அழைத்தவர் கர்த்தர். ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலே
பலவிதமான தெய்வ நம்பிக்கை உடைய அந்த கல்தேயர் பட்டணத்தில் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஆபிரகாமுடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் சொல்ற வசனங்களை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். இது ஒரு சரித்திரம். ஆபிரகாமை ஊர் என்கிற இடத்திலிருந்து அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். எந்த தேசம் என்று சொல்லவில்லை, நீ போ என்று சொன்ன போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தை விட்டு, அந்த மெசொப்பொட்டேமியா என்கிற இடத்தை விட்டு, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகள் பாய்கிறதான அந்த ஒரு செழிப்பான இடத்தை விட்டு ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு நேராக நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி நடந்த போது போகிற இடத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு நேராக போகும்போது அவனுக்கு சில போராட்டங்கள் வருகிறது. அமலேக்கியர் வந்து அவனுக்கு விரோதமாய், அவன் மனைவிக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்த போது திசை விலகி எகிப்துக்கு நேராக ஆபிரகாம் போகிறார். மறுபடியும் ஆண்டவர் சரியான திசைக்கு ஆபிரகாமை திருப்புகிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதங்கள் வருகிறது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவர் தெரிந்தெடுத்த இடத்திற்கு நேராக போகிறார். ஆபிரகாம் கர்த்தர் குறித்த, கர்த்தர் அழைத்த, கர்த்தர் முன்குறித்த இடத்துக்கு நேராக நடக்கிறார். அப்படி நடக்கும்போது 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், இந்த தேசத்தெல்லாம் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். நீ தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு உன் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக சுதந்திரமாக தருவேன். இப்படி வாக்குத்தத்தங்களோடு கூட வந்ததான ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை. ஆபிரகாமுடைய வயது 75, சாராளுடைய வயது 65. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொன்னார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும், வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும் என்று சொன்னார். ஆனால் ஒரு பிள்ளை கூட இல்லாத நிலைமையிலும் ஆபிரகாம் விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. குறிப்பிட்ட இடத்தில் வந்தபோது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய 100வது வயதில், சாராளுடைய 90வது வயதில் ஆண்டவர் ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பாருங்க, திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ கழித்து ஒரு குழந்தை பிறக்குமே, ஆனால் அந்த குழந்தைய ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்திருக்கிறது. 100வது வயதில் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் 40 வயசில் திருமணம், அதற்கு சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்த காலகட்டங்களில் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு 100வது வயதில் பிறந்த ஈசாக்க ரொம்ப செல்லமாக வளர்க்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ஒரே மகன், ஒரே பிள்ளை, அவனை எப்படிலாம் வளர்க்கணுமோ அப்படியெல்லாம் பாசமாய் வளர்க்கிறார். ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள். அவன் பார்த்த எல்லா இடத்தின் ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். அதுதான் அந்த கானான் தேசம். அந்த இடத்துல ஈசாக்கு பிறந்திருக்கிறார், செல்லமாய் வளர்கிறார், செல்லமாய் வளர்க்கப்படுகிறார். ஆபிரகாமும் சாராளும் ரொம்ப ஈசாக்கை நேசிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்? நீ நேசிக்கிற, நீ அதிகமாய் விரும்புகிற, நீ பாசம் வைத்திருக்கிற உன்னுடைய ஏக சுதனை, உன் நேசகுமாரனை எனக்கு தகன பலியாக கொடுத்து விடு. அவனை தகன பலியாக பலி செலுத்து. ஆடுகளை பலி செலுத்துகிறார்கள், மாடுகளை பலி செலுத்தினார்கள், புறாக்கள் பறவைகளை பலி செலுத்தினார்கள். நோவாதான் முத பலி செலுத்துகிறார். சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்களில் சிலவற்றை பலி செலுத்துகிறார். காயின் ஆபேல் முதலாவது தங்கள் நிலத்தின் விளைச்சல், தங்கள் கையின் பிரயாசங்களை காணிக்கையாக கொண்டு போகிறார்கள். இப்படி ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது காணிக்கைகளையோ பறவைகளையோ மிருகங்களையோ பலி செலுத்துறாங்க. இப்ப ஆண்டவர்
பெற்ற பிள்ளையை கேட்கிறார். ரொம்ப பாசம் வைத்திருக்கிற ஈசாக்கை கேட்கிறார். ரொம்ப நேசிக்கிற ஒரு பொருளை ஆண்டவர் கேட்கிறார். நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. மோரியா தேசத்திலே அவன் வாழ்ந்த அந்த இடத்திலே 3 நாள் பிரயாணம் உள்ள ஒரு தூரத்திலே ஒரு மலை இருக்கிறது. அது மோரியா மலை. அந்த மலையில ஏராளமான உயர்வு தாழ்வான பகுதிகள் இருக்கிறது. அதில் ஒரு இடத்தை குறித்து அந்த இடத்தை ஆண்டவர் சுட்டி காட்டி அங்கே உன் குமாரனை பலியிடு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த ஆபிரகாம் ஈசாக்கை கூப்பிடுகிறார், வேலைக்காரர்களை கூப்பிடுகிறார், கழுதைகளை ஆயத்தம் பண்ணுகிறார், விறகுகளை ஆயத்தம் பண்ணுகிறார், கத்தியை எடுக்கிறார், தீவட்டியை எடுக்கிறார். 3 நாள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆதியாகமம் 22 அதிகாரம் 4வது வசனம். 22:4 ஆதியாகமம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். கர்த்தர் காண்பித்த, கர்த்தர் குறித்த, கர்த்தர் தரிசனத்தில் காண்பித்த இடத்தை 3ஆம் நாளில் பார்க்கிறான். அது இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணி போகணும், அது இன்னும் கொஞ்சம் பிரயாணம் பண்ணி போகணும். அந்த இடத்தை பார்த்த உடனே, தூரத்தில் அந்த இடத்தை பார்த்த உடனே ஆபிரகாம் நின்று தன் வேலைக்காரர்கள்லாம் சொல்ற, நீங்க இங்க இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி விட்டு வருகிறோம் என்று சொல்லி இப்பொழுது ஆபிரகாமும் ஈசாக்கு மாத்திரம் மறுபடியும் கரெக்டான பலி செலுத்த வேண்டிய, பலிபீடம் கட்ட வேண்டிய, தகன பலி செலுத்த வேண்டிய இடத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். 2 பேரும் கூடி போனார்கள். 9வது வசனம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். ஆண்டவர் குறித்த மலை, ஆண்டவர் குறித்த இடம், அந்த இடத்திற்கு இப்போது ஆபிரகாமும் ஈசாக்கு மாத்திரமாக வாரார்கள். விறகு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, தீ இருக்கிறது, ஆடு இல்லை. ஈசாக்கு கேட்கிறார், அப்பா தகன பலிக்கான ஆடு எங்கே? பலி செலுத்த போகிறது ஈசாக்கை தான். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். 2 பேர் கூடி போகிறார்கள். கர்த்தர் சொல்லியிருந்த இடம், கர்த்தர் குறித்த அந்த இடம், அந்த இடத்திலே வந்தபோது பலிபீடம் கட்டுகிறான், கட்டைகளை அடுக்குகிறான். ஈசாக்கையும் கைகாலை கட்டி ஒரு பலிமிருகமாக அந்த இடத்திலே கிடத்துகிறான். அந்த மோரியா மலையிலே கர்த்தர் குறித்த இடத்திலே ஒரு பலிபீடம் கட்டப்பட்டது. அந்த பலிபீடத்திலே ஆபிரகாமின் ஏகசுதன், ஆபிரகாமின் நேசகுமாரன், ஆபிரகாம் ரொம்ப விரும்பின அந்த ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் அந்த தகன பலிபீடத்திலே ஆபிரகாம் கிடத்தி வைத்திருக்கிறார். இனி அடுத்து பலி செலுத்த வேண்டும். ஈசாக்கை கொன்று இரத்தம் சிந்து அந்த விறகுகளுக்கு நெருப்பு வைத்து தகன பலியாக சாம்பலாக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் சொன்னது. தான் நேசித்த தன்னுடைய ஒரே குமாரனை, தான் வளர்த்த நீண்ட நாட்கள் கழித்து கிடைத்த அந்த ஏகசுதனை பலி செலுத்தும்படியாய் கத்தியை ஓங்குகிறார் ஆபிரகாம். கத்தியை ஓங்கி ஈசாக்கின் கழுத்தில் வைக்க போன போது ஆபிரகாமே ஆபிரகாம் என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறது. இதோ அடியேன் என்கிறான். பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன போது ஈசாக்கை கை காலெல்லாம் அவுத்து பலிபீடத்திலிருந்து கீழே இறக்குகிறான். 13வது வசனம் 22:13. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இப்ப நல்லா கவனிங்க, இங்க பலிபீடம், என்ன கவனிங்க, இங்க பலிபீடம், இது மேல விறகுகள் எல்லாம் அடுக்கி இருக்கிறது. ஈசாக்கை கிடைத்து பலி செலுத்தணும். இப்ப ஆண்டவர் சொன்னார், பலிபீடத்திலிருந்து உன் குமாரனை இறக்கி விடு, கை போடாத, அவனை கொல்ல வேண்டாம். ஈசாக்கை கீழே இறக்காச்சு. ஆனா பலிபீடத்தில் விறகு இருக்குது, கையில கத்தி இருக்குது, நெருப்பு வைக்கக்கூடிய, இந்த விறகுக்கு நெருப்பு வைக்கக்கூடிய நெருப்புக்கு இருக்கிறது. ஆனால் பலி செலுத்த எதுவுமே இல்லை. அவன் நின்ற இடத்திலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்த போது, இப்போ உங்கள் கண்ணை கொஞ்சம் அப்படி ஏறெடுத்து பாருங்க, வலது பக்கமோ இடது பக்கமோ ஏதாவது சைடு திரும்பி பாருங்க. இப்போ நம்ம கட்டடத்துக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம பார்த்தா என்ன தான் தெரியுது,
சுவர் தெரிஞ்சிருக்கும், பக்கத்தில் உள்ள ஆள் தெரிஞ்சிருப்பாங்க, முன்னாடி உள்ள சேர் தெரிஞ்சிருக்கும், அல்லது நான் தெரிஞ்சிருப்பேன், அல்லது பின்னாடி பார்த்துருந்தீங்கன்னா சுவர் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு திறந்த வெளியில் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனுடைய கண்ணுக்கு எட்டுகிற தூரத்தில், ஆபிரகாம் கண்ணை ஏறெடுத்து பார்த்தபோது அவன் கண்ணுக்கு எட்டுகிற தூரத்தில் அந்த மலையில் ஒரு ஆடு முள்ளுக்குள்ளே சிக்கி கிடக்குது. கொம்பு போய் இது மாட்டி அது வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு கிடக்குது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்படியே சுற்றி பார்க்குறான், ஏதாச்சும் பலி செலுத்த முடியுமா இந்த காட்டுக்குள்ளே, இந்த மலைக்குள்ளே ஆண்டவருக்கு ஏதாவது பலி செலுத்த முடியுமான்னு சொன்னது. அங்கே ஒரு ஆட்டுக்கடா கொம்புல மாட்டி கிடக்கிறது. அதை எடுத்து வெட்டி தகன பலிபீடத்திலே தன் மகனாகிய ஈசாக்குக்கு பதிலாக, அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. அந்த இடத்திலே தன் குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை அந்த பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவன் வரும்போது தன் மகனிடத்திலே சொன்னான், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி சொன்னபோது அவன் சொன்னது போலவே பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொண்டார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆகவே அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு, அந்த மோரியா மலையிலே பலிபீடம் கட்டப்பட்ட அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. 22:14 ஆபிரகாம் அந்த இடத்தை யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் அந்த இடம் இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆபிரகாம் பலி செலுத்தும்படியாய் குறித்த அந்த இடத்திலே ஒரு பலிபீடம் கட்டி தன் ஏகசுதனை, தன் நேசகுமாரனை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டப்பட்ட அந்த பலிபீடத்திலே ஒரு ஆட்டுக்கடா பலியாக செலுத்தப்பட்டது. அந்த இடத்திலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்பதற்கு அடையாளமாக யெகோவா ஈரே என்று பெயர் வைக்கப்பட்டது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இப்போ இந்த பகுதியை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. யெகோவா ஈரே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யெகோவா ஈரே. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தரை பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இப்போ 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமும் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட, நல்ல கவனிங்க, பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. தாவீது மோரியா என்னும் மலையிலே ஒரு இடத்தை கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று குறித்து வைக்கிறான். ஒர்னான் என்கிறதான ஒரு மனிதனுடைய இடம் அந்த மோரியா தேசத்திலே, அந்த மலையிலே, அந்த இடம் இப்போது ஒர்னான் என்கிற ஒரு மனிதனுக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த இடத்தை தாவீது கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறித்து வைக்கிறான். அது அவன் தற்செயலாய் பார்த்ததல்ல, தற்செயலாய் போனதல்ல. அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா மலை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நல்லா கவனிங்க. அன்றைக்கு ஆபிரகாம் மோரியா தேசத்திலே கர்த்தர் குறித்த இடத்திலே ஒரு பலிபீடம் கட்டி ஈசாக்கை பலியாக செலுத்தும்படியாய் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த இடத்திலே ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினான். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாமின் காலம் முடிகிறது. ஈசாக்கின் சரித்திரம். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. யாக்கோபை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுக்கிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதில் யூதா கோத்திரத்தை தனக்காக தெரிந்தெடுக்கிறார்.
லேவி கோத்திரத்தை ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது தெரிந்தெடுக்கிறார். கோத்திரங்கள் பெருகுகிறது. யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அதில் தாவீதை ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். ஆபிரகாமுடைய காலம், ஈசாக்கின் காலம், யாக்கோபின் காலம், மோசேயின் காலகட்டம், யோசுவாவின் காலகட்டம், நியாயாதிபதிகளின் காலகட்டம், இதெல்லாம் மாறி மாறி காலகட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியாரும் இடமிட்டு இடம்பெயர்ந்து எங்கெங்கேயோ சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் குடியிருந்த கானான் தேசத்திலே ஈசாக்கு குடியிருந்தார். யாக்கோபு அந்த கானான் தேசத்திலிருந்து பதான் அராமுக்கு போனார். மறுபடியும் கானானுக்கு வந்தார். யாக்கோபுடைய பிள்ளைகள் 72 பேராய் பெருகியிருந்த காலத்திலே கானான் தேசத்திலிருந்து எகிப்திற்கு போய் பஞ்சம் பிழைத்தார்கள். அங்கே யோசேப்பு இருக்கிறான். யாக்கோபுடைய 72 பிள்ளைகளும் எகிப்திலே இருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான் தேசம். அவர்கள் இருப்பது எகிப்து. அங்கே இருந்து கர்த்தர் மறுபடியும் கானானுக்கு கொண்டு வருகிறார். மோசே மூலமாய், யோசுவா மூலமாய் கானான் தேசத்திலே நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்பொழுது ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டபோது முதல் ராஜா சவுல், இரண்டாவது ராஜா தாவீது, யூதாவின் கோத்திரம். தாவீது ராஜாவாக இருந்தபோது அநேக யுத்தங்களை செய்து சுற்றி இருந்ததான சத்துருக்களின் கையில் இருந்த கர்த்தரின் தேசத்தை நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்கிறார். கர்த்தர் வாக்குப்படின தேசம் சத்துருக்களின் கையில் இருந்தது. யுத்தம் பண்ணி அந்த இடங்களை எல்லாம் தனக்கென்று சொல்லி, தன்னுடைய தேசத்துக்கென்று சொல்லி சுதந்தரித்துக் கொள்கிறார். ரொம்ப ஆசீர்வாதம். ஜனத்திரள், தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. சத்துருக்கள் பயப்படுறாங்க. தாவீதுன்னு சொன்னாலே ஜனங்கள் நடுங்குறாங்க, எதிரிகள் நடுங்குறாங்க. திடீர்னு தாவீதுக்கு ஒரு ஆசை, நான் எவ்வளவு பேருக்கு ராஜாவாக இருக்கிறேன், என் கைக்குள்ள எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களை எண்ணி பார்க்கணும். ஜனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது என்று சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அது சாத்தானால் தாவீதுக்குள்ளே வந்த ஆசை. ஒரு மேட்டிமை உண்டாக்கும்படியாய், ஒரு பெருமையை உண்டாக்கும்படியாய் சாத்தான் தாவீதுக்குள்ள ஒரு எண்ணத்தை வைக்கிறான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது சொன்னான். சொல்ற வசனத்தெல்லாம் குறித்துக் கொள்ளுங்க. வேகமாக சொல்லிட்டு போறேன். வீட்டில் போய் மறுபடியும் நீங்க என்ன செய்யணும், தியானிக்கணும். 21:1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும். ஒருத்தன் அதை எண்ண முடியும்னா எண்ணட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரும் கணக்கு பார்க்க முடியாது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆபிரகாமின் சந்ததி அப்படிதான். ஆனா தாவீதுக்கு ஒரு ஆசை வந்த போது சாத்தான் ஏவி விடுறான். எண்ணி பாரு, தொகையிடு, எவ்வளவு பேருக்கு நீ ராஜாவா இருக்க, யூதா கோத்திரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, பென்யமீன்ல எவ்வளவு இருக்காங்க, எந்தெந்த கோத்திரத்தில் எவ்வளவு இருக்காங்க என்னன்னு சொன்ன போது யோவாப் தடுத்து பார்க்கிறாரு. வேண்டாம் ராஜாவே, ஜனங்கள் பெருகட்டும், இது கர்த்தர் விரும்பாத காரியம். ஆனாலும் தாவீது கண்டிஷனை சொல்றான், எண்ணி பாருங்கள், இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினது. தாவீது ஜனங்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தது தேவன் விரும்பாத காரியம். தேவனுக்கு அது மனஸ்தாபத்தை உண்டாக்கினது, தேவனுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கினது. ஆகவே தீர்க்கதரிசி அனுப்புகிறார். 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் தீர்க்கதரிசியாகிய காத்தை தாவீதிடத்தில் அனுப்புகிறார். நீ போய் சொல்லு, நீ செய்த காரியம் தவறானது, இது கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தர் இதை ஏற்கவில்லை, ஆகவே உனக்கு தண்டனை தர விரும்புகிறார். என்ன தண்டனை? 3 காரியத்தை முன்பாக வைக்கிறார். 3 காரியத்தில் ஒன்று 12வது வசனத்தில் இருக்குது, 3 வருஷம் பஞ்சம், அல்லது 3 மாதம் சத்துருக்கள் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவ, அல்லது 3 நாள் கொள்ளை நோய் வரும். தேசத்தில் 3 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்லது நீ 3 மாசம் எதிரிகள் கையில் அடிமையா இருக்கணுமா, அல்லது 3 நாள் கொள்ளை நோய் வரணுமா? 3மே ஆபத்து தான், 3மே தண்டனை தான். தாவீது என்னன்னு நினைச்ச ஆசையை ஆண்டவர் தடுத்தார்.
இப்போ தாவீது ஆண்டவருடைய கையில் விழுகிறான். ஆண்டவரே, நீரே என்னை பார்த்துக்கொள்ளும், பஞ்சை என்னால் தாங்க முடியாது, எதிரிகளுக்கு பின்னால் என்னால் போக முடியாது, நீர் செய்ய நினைக்கிறதை இந்த 3 நாளில் செய்யுங்க, உம்முடைய கையில் விழுகிறேன்னு சொன்னபோது ஊருக்குள்ள கொள்ளை நோயை கர்த்தர் வரவிட்டார். 3 நாளில் ஏராளம் ஜனங்கள் செத்து மடிகிறார்கள். இதை பார்த்த தாவீது, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி தேசத்தின் மேலே வந்த பாவத்திற்காக அழுகிறான். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுகிறான். ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன். தாவீது அழுததை பார்த்தபோது, தாவீது மனஸ்தாபப்பட்டதை பார்த்தபோது, அந்த தேசத்தை அழிக்க முடியாய் வந்த அந்த தூதனுக்கு கட்டளை கொடுக்கிறார். போதும், நிறுத்து, இனி வாதிக்க வேண்டாம், இனி ஜனங்களை அழிக்க வேண்டாம். தாவீது ஒரு இடத்துல முகம் குப்புற கிடந்து அழுது கொண்டிருக்கிறார். அங்கே சங்கார தூதன் தேசம் முழுவதுமாய் பட்டயத்தின் மூலமாய் ஜனங்களை கொன்று ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். தாவீதின் அழுகையை, தாவீதின் மனஸ்தாபத்தை அறிந்த ஆண்டவர் அந்த தூதனை பார்த்து சொல்லுகிறார், போதும், நிறுத்து. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது எபூசன் ஆகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதன் நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். தாவீது கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அந்த தூதன் நின்ற இடம் ஒர்னானின் களம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? ஒர்னானின் களத்திலிருந்து ஒரு நீட்டப்பட்ட ஒரு பட்டயம், ஒரு சங்காரத்தின் பட்டயம், தேசத்துக்கு நேராக நீட்டப்பட்ட பட்டயம், ஜனங்களை வாதிக்க முடிய நீட்டப்பட்ட பட்டயம் ஒர்னானின் களத்திலே தூதன் நின்று கொண்டிருக்கிறான். நிறுத்து என்று சொன்னபோது ஓங்கின பட்டயத்தோடு கூட அந்த ஒர்னானின் களத்திலே தூதன் நின்று கொண்டிருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்துல தூதன் நிற்கிறானோ அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? எந்த இடத்துல தேவதூதன் நிற்கிறத நீ பார்த்தாயோ அந்த இடத்துல நீ போய் ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்து. இப்போ தாவீது வேகமாக எழும்புகிறான். அந்த ஒர்னானின் களத்திற்கு போகிறான். அந்த ஒர்னான் என்கிற மனிதனை பார்த்து, இந்த இடத்தை எனக்கு தா, விலைக்கிரயத்தை தருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு விலைக்கிரயம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அங்கே தகன பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறான். வாதை நிறுத்தப்பட்டது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? 21:26 அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் அக்கினியை இறக்கினார். அந்த அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இப்போ ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தப்பட்டு இருக்கிறது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் மறு உத்தரவு அருளுகிறார். இனி நான் தேசத்தை அழிக்க மாட்டேன், இனி நான் தேசத்திலே அழிவை தரமாட்டேன் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய தூதனை பார்த்து சொல்லி, அவன் பட்டயத்தை அறையிலே போடு. 22:1 வாசிங்க. 1 நாளாகமம் 22:1. அப்பொழுது தாவீது, இந்த வசனத்தெல்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ள. அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. அப்பொழுது தாவீது அந்த ஒர்னானின் களத்தை அடையாளப்படுத்துகிறான். தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்திலிருந்து ஒரு அழிவை தடுத்து நிறுத்தி ஒரு இடத்தை குறித்து தாவீது சொல்லுகிறான், இதுதான் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிற இடம். உடனே தாவீது அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறான். கர்த்தர் சொன்னார், நீ ஆலயம் கட்ட வேண்டாம், உன் கை ரத்தம் சிந்தினது, நீ அநேக ரத்தம் சிந்தி இருக்கிறாய், உனக்கு பின்னாலே ஒரு குமாரன் வருவான், அவனை உன் ஸ்தானத்திலே நான் கொண்டு வருவேன், அவனுடைய ஆட்சி சமாதானமாக இருக்கும், அவனே எனக்கு ஆலயம் கட்டுவான் என்று சொல்லி சாலமோனை கர்த்தர் ராஜ்யபாரத்திலே கொண்டு வருகிறார். சாலமோன் ராஜாவாக வந்தவுடனே அவன் ஆலயம் கட்ட ஆரம்பிக்கிறான். அதுதான் 2 நாளாகமம்
3:1. தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த மோரியா மலையிலே ஒரு நாளின் களம் இருந்த இடத்திலே சாலமோன் ஆலயம் கட்ட தொடங்கினான். கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுமா. கட்ட தொடங்கினான். சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தர் அந்த ஆலயத்திலே சாலமோனுக்கு கொடுத்த ஒரு பதில் 2 நாளாகமும் 7:15. 2 நாளாகமும் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறலுமாய். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆலயம் கட்டப்பட்ட அந்த இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. இந்த இடத்திலே செய்யப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. மோரியா மலையிலே யெகோவா ஈரே. அதே மோரியா மலையிலே கர்த்தர் குடித்த இடத்திலே இன்னொரு வார்த்தை வருகிறது. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு பதில் உண்டு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. கர்த்தர் குறித்த இடத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் குறித்த இடத்திலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா. இப்போது சாலமோனின் ராஜ்யபாரம் முடிகிறது. அங்கே ஒரு பெரிய தேவாலயம், ஒரு நாளின் களத்திலே ஒரு பெரிய தேவாலயம் அங்கே பலி செலுத்தப்படுகிறது. அங்கே ஜனங்கள் வந்து ஆராதிக்கிறார்கள். இப்பொழுது ராஜாக்களின் காலம் முடிகிறது. கிட்டத்தட்ட 21 ராஜாக்கள் அந்த ஆலயத்திலே பலி செலுத்தி இருக்கிறார்கள். 21 ராஜாக்களின் காலகட்டத்திலே அந்த ஆலயத்திலே ஜனங்கள் பலி செலுத்தி தேவனை ஆராதித்தார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே அல்லது தெற்கு ராஜ்யத்திலே கடைசி ராஜா சிதேக்கியா என்கிற ஒரு ராஜா ஆளுகை செய்த போது பாபிலோனியர்கள் வந்து அந்த ஆலயத்தை தரமட்டமாக்குகிறார்கள். ஆலயத்தை தீக்கிரையாக்குகிறார்கள். மோரியா தேசத்திலே குறிக்கப்பட்ட இடத்திலே கட்டப்பட்ட தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. ஒன்றுமில்லாமல் அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டது. 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஆண்டவர் ஜனங்களை திரும்ப கொண்டு வருகிறார். சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்தவர்கள் கொஞ்சம் பேர்தான். அடுத்த சந்ததியை கர்த்தர் எழுப்பி ஆலயத்தை கட்டும்படியாய் ஒரு இடத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் கூடுகிறார்கள். காலங்கள் கடந்து விட்டது, வருஷங்கள் கடந்து விட்டது. அடுத்த சந்ததி கர்த்தருடைய ஆலயம் இருந்த சரியான இடம் ஒட்டுமொத்தமா மோரியா தேசத்தின் மலை என்று சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த இடத்துல சரியாக அஸ்திபாரம் இருந்தது என்று சொல்லி அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சரியாக அந்த மோரியா மலையிலே ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். 70 ஆண்டுகள் கழித்து ஒரு தேவாலயம் மறுபடியும் அந்த மோரியா மலையிலே கட்டப்பட்டது. காலங்கள் போகிறது, ஆட்சிகள் மாறுகிறது. பாபிலோனியர் ஆட்சி, மேதிய பெர்சிய ஆட்சி, ரோம சாம்ராஜ்ய ஆட்சி என்று சொல்லி ஆட்சிகள் மாறி வந்தபோது, ரோமர்கள் ஆட்சி செய்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த உலகத்திலே பிறந்து அவரை வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார், அற்புதங்கள் செய்கிறார், அடையாளங்கள் செய்கிறார். ஏராளம் ஜனங்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். அவர் மேல் பொறாமை கொண்ட யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அவரை ரோமர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ரோமர்கள் அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17-18 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17-18. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்திரம் என்கிற ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1:29. யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான்
இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு குறிக்கப்பட்ட இடத்திற்கு போனார். எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திற்கு போனார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயர் 13வது அதிகாரம், எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 13:12 வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே புறப்பட்டார். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் பலிபீடம் கட்டின இடம் ஒரே இடம். அதே இடத்தை தான் தாவீது மோரியா தேசத்திலே தேவனுடைய ஆலயத்தை கட்டி பலி செலுத்தும்படியாய் தகன பலிக்கென்று சொல்லி எப்போதும் ஜனங்கள் பலியிட ஆலயம் கட்டின இடம் ஒரே இடம். அதே மோரியா தேசம், கர்த்தர் குறித்த இடம், கர்த்தர் காண்பித்த இடம். இப்பொழுது அதே மோரியா மலையிலே தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் முழு உலகத்திற்கும் இரட்சகராக பலி செலுத்தப்பட வேண்டிய ஆண்டவர் சிலுவையை சுமந்து முழு உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் இரத்தம் சிந்தினது சரியாக பலிபீடம் இருந்த இடம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. ஆபிரகாம் சரித்திரத்தில் இப்போ இருக்கிற அந்த ஜியோகிராஃபி படி அந்த தேவாலயம் இருக்கிற இடம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆழ்ந்த இடம், இந்த ரெண்டையும் நம்ம டிஸ்டன்ஸ் கணக்கு பண்ணா எந்த இடத்திலே நின்று ஆபிரகாம் கண் ஏறிட்டு பார்த்தாரோ, ஒரு ஆடு சிக்கி இருக்கிற பார்த்தார் பார்த்தீங்களா, கண் ஏறிட்டு பார்த்த அந்த இடத்தில் தான் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒர்னானின் களம். அந்த தேவாலயத்திலிருந்து அந்த ஆட்டை பிடித்து அந்த பலி செலுத்தும்படியா வந்து அந்த பலிபீடம் கட்டின இடம்தான் இயேசு சிலுவையில் மரித்த இடம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நல்லா கவனிங்க. 3 இடம், 3 சம்பவம் ஒரே இடம். ஈசாக்கு தகன பலியாக பலி செலுத்தும்படியாய் பலிபீடம் கட்டப்பட்ட இடம் மோரியா மலை. அதே இடத்துல ஜனங்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தும்படியாய் ஆலயம் கட்டப்பட்ட இடம் மோரியா மலை. அவர் தமது சிலுவையை சுமந்து கொண்டு நகர வாசலுக்கு புறம்பே புறப்பட்டார். அந்த கண்ணேறிட்டு பார்க்கிற தூரத்துக்கு புறப்பட்டார். முழு உலகத்திற்கும் கிருபாதார வழியாக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அன்றைக்கு ஆபிரகாம் பலி செலுத்தின போது யெகோவா ஈரே என்று ஒரு பெயர் வந்தது. சாலமோன் ஆலயம் கட்டின போது கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு என்று பதில் வந்தது. அதே இடத்துல நம்முடைய இரட்சகர் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் மரித்த போது முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுவார். கர்த்தர் குறித்த மலை. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு முன் வைத்திருக்கிற தேசம் மலைகள் உள்ள தேசம். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசம் என்ன மலை? நமக்கு முன்பாக ஒரு கல்வாரி மலையின் ஆசீர்வாதம், ஒரு மோரியா மலையின் ஆசீர்வாதம், ஒரு பலிபீடத்தின் ஆசீர்வாதம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அன்றைக்கு யெகோவா ஈரே அது மாத்திரம் ஆபிரகாமுக்கு போதுமானதாக இருந்தது. சாலமோன் கட்டின போது இந்த ஆலயத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அது அன்றைக்கு ஜனங்களுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் முழு உலகத்திற்கு ரட்சிப்பு வர வேண்டும், முழு உலகத்திற்கு ஆசீர்வாதம் வர வேண்டும், நீங்கள் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு அதே இடத்துல பல ஆண்டுகள் கழித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் பலியாக அதே இடத்திலே பலி செலுத்தினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானத்திலிருந்து வந்த சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இவரில் பிரியமாயிருக்கிறேன். மறுரூப மலையிலே ஆண்டவர் மறுரூபமான போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அதே ஒரே குமாரனை தான், அதே ஏகசுதனை தான்,
அந்த நேசகுமாரனை தான் உங்களுக்காக எனக்காக முழு உலகத்திற்காக ஆண்டவர் பலியாக இருந்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. ஆபிரகாம் நேசித்த ஈசாக்கை பலிபீடத்தில் கொடுத்தது போல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக தந்தார். கரங்களை வைத்து ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரே, சாலமோனுக்கு இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். இயேசு சிலுவையில் சிந்தின போது, ரத்தம் சிந்தி மரித்த போது அங்கே இருந்து நமக்கு வந்த ஆசீர்வாதங்கள், அதே கர்த்தர் குறித்த மோரியா மலையிலிருந்து, அந்த மலை நாட்டிலிருந்து, அந்த மலையிலிருந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதம், இந்த வருஷம் கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த கல்வாரின் ஆசீர்வாதம். ஒன்று, பாவ மன்னிப்பு நிச்சயம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. வெளிப்படை 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த இடத்துல யாராகிலும் இன்னும் பாவம் மன்னிக்கப்படாமல், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் இருப்பீர்கள் சொன்னால் அந்த கல்வாரியை நோக்கி பாருங்க. அந்த கல்வாரியின் ஆசீர்வாதம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆபிரகாம் கட்டின பலிபீடத்திலே ஒரு ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட்டது. சாலமன் கட்டின பலிபீடத்திலே ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்கள் பலி செலுத்தப்பட்டது. லட்சக்கணக்கான மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது. முழு உலகத்தின் பாவத்தை பரிகரிக்கிற ஒரே பலியாக, கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து அதே குறித்த இடத்தில் நமக்காக பலியானார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. அங்கே இந்த பாவ மன்னிப்பு. 2, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். அந்த கல்வாரி மலையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அது மலைகளும் ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அந்த மலையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், தெய்வீக சுகம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த மலையில தான் நம்ம இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிக்காக, பலவீனங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போனார். அந்த கல்வாரி சிலுவையில் கர்த்தர் குறித்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் சரீர சுகம், தெய்வீக சுகம். 3வது கொலோசியர் 3வது அதிகாரத்தில் சிலுவையின் மேல் சாத்தானை ஆணி அடித்து நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். சிலுவையிலே, அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். அந்த கல்வாரியில, அந்த மோரியா மலையிலே கர்த்தர் குறித்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க பெரிய ஆசீர்வாதம். நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய வல்லமை எழும்பி வந்தாலும் நம்மை தொட முடியாது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எவ்வளவு பெரிய வல்லமை வரட்டும், நமக்கு ஒரு கல்வாரி இருக்குது. கர்த்தர் குறித்த இடத்திலே நகர வாசலுக்கு புறம்பே நமக்காக பாடுகளை சுமந்த ஒரு சிலுவையை தொங்கின பரிகாரி இயேசு இருக்கிறார். அவர் சாத்தானை ஜெயிக்க நமக்கும் பலன் தருவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அடுத்து அந்த கல்வாரி சிலுவை நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகையை கொன்று நடுசுவராக நின்ற பகையை தகத்தெறிந்து தேவனோடு நம்மை இணைத்திருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் 14 வாசிங்களேன். எபேசியர் 2:14, 15, 16. எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரை நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த கல்வாரி சிலுவையிலே
கர்த்தர் நமக்கு சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் நமக்கும் பரலோகத்திற்கும் ஒரு இணைப்பை உண்டாக்கி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. நாம் தூரமானவர்கள் அல்ல, நாம் தூரமானவர்கள் அல்ல, நாம் அந்நியர்கள் அல்ல, நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த கல்வாரி சிலுவையில் சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. இந்த ஆண்டு அந்த கல்வாரி மலையின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம், பாவ மன்னிப்பை சுதந்தரிப்போம், தெய்வீக சுகத்தை சுதந்தரிப்போம், சாத்தான் மேல் ஜெயத்தை சுதந்தரிப்போம், நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்போம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரெயர் 12வது அதிகாரம், எபிரெயர் 13வது அதிகாரம் 12, 13, 14, 15. எபிரெயர் 13வது அதிகாரம் அந்த 4 வசனம் வாசிங்க. 12வது வசனத்திலிருந்து. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்னெல்லாம் நல்லா கவனிங்களேன். மோரியா மலையில ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட போதே ஒரே ஒரு ஆடு பலியாக செலுத்தப்பட்டது. சாலமோன் தேவாலயம் அதே இடத்துல கட்டி ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை பலி செலுத்தினார். அதே இடத்துல நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை பரிகரிக்கிற கிருபாதார பலியாக தம்மை தாமே சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் அங்கே புறப்பட்டு போக கடவோம். அந்த கல்வாரி சிலுவையிலே நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை சுமந்து அவரிடத்திலே போக கடவோம். எப்படி போக வேண்டும்? உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவர் கேரெடுப்போம். ஆமென். அன்றைக்கு ஒரு ஆடு, ஆபிரகாம் சாலமோன் காலத்தில் பல ஆயிரம் ஆடுகள் இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக கிருபாதார பலியாக செலுத்தி பலிமுறைமைகளை நிறுத்திவிட்டார். இனி நாம் செய்ய வேண்டியது எப்போதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. எப்பொழுதெல்லாம் கல்வாரி நினைவு கூறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய நிந்தை சுமந்து நகரத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் பலி செலுத்தினார்கள். பிரதான ஆசாரியர்கள் தான் பலி செலுத்த வேண்டும். இயேசுவை சிலுவையில் அடிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்ததும் பிரதான ஆசாரியர்களே. அன்னாவும் காய்வாவும் பிரதான ஆசாரியர்களாக இருந்து அவர்கள் போட்ட ஒரே சத்தம், ஜனங்களை போட வைத்த ஒரே சத்தம், இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும். ஒரு ஆட்டை கொண்டு போய் கொடுத்திருந்தால் அன்னாவும் காய்பாவும் அதே தேவாலயத்திலே பலி செலுத்தி பரிகாரம் செய்திருப்பார்கள். அது அந்த மனிதனுக்கு மட்டும்தான் பரிகாரமாக இருக்கும். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தம் போட்டது பிரதான ஆசாரியர்கள், சத்தம் போட வைத்தது பிரதான ஆசாரியர்கள். இது தேவன் குறித்த மகா பெரிய திட்டம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா. ஒருவேளை அதே தேவாலயத்திற்குள்ளே இயேசுவை பலி செலுத்தியிருப்பார்களானால் பாவ மன்னிப்பு வெளியே வந்திருக்காது. உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை தர நகர வாசலுக்கு புறம்பே இயேசு பாடுபட்டார். இந்த ரட்சிப்பு யாவருக்கும் உரியது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. ரட்சிப்பு யாவருக்கும் உரியது. அந்த தெய்வீக சுகம் நமக்குரியது. அதை நம்புகிற யாவருக்கும் தெய்வீக சுகம் உண்டு. எப்போதும் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம். நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு குறித்த மலை, தாவீதுக்கு காண்பித்த மலை, இவருக்கு யாரும் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தமது சிலுவையை சுமந்து கபாலஸ்தலம் எனப்படுகிற இடத்திற்கு போனார். அவருக்கு எந்த இடம் என்று சொல்லி தெரியும், எதுவரை போக வேண்டும் என்று சொல்லி தெரியும், எங்கே சிலுவையில் அடிப்பார் என்று சொல்லி தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியாது, ஒரு மலையை குறித்து கொடுத்தார். தாவீதுக்கு தெரியாது, ஒரு மலையை காண்பித்து கொடுத்தார். ஆனால் இவருக்கு தெரியும், முழு உலகத்திற்கும் எங்கே தான் கிருபாதார பலியாக மரிக்க வேண்டும் என்று சொல்லி அதே இடத்தில் மரித்தார். இன்னைக்கு இந்த இடத்துல நாம் எல்லாரும் அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் பிடிடுவோம். நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.
இந்த உலக ஆசீர்வாதங்கள், இந்த உலக மேன்மைகளுக்காக அல்ல. நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிற நகரையே நாடி தேடுகிறோம். ஆகையால் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை எப்போதும், உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உலகத்தில் போராட்டம் வரும், நிந்தை வரும். அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து புறப்பட்டு போனார். நாம் அவர் மூலமாய் வருகிற நிந்தை. இயேசுவை ஆராதிக்கிறதுனால என்னால் கோபப்பட முடியல, பரவாயில்ல, கோபத்தை அடக்குங்க. இயேசுவை ஆராதிக்கிறதுனால எனக்கு அந்த தவறை செய்ய முடியல, செய்யக்கூடாது, நிந்தையை சுமந்து. இயேசு ஆராதிக்கிறதுனால என்னை அவன் ஏமாளின்னு சொல்கிறாங்க, என்னை ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நிந்தையை சுமப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். பிசாசு அந்த கல்வாரி அண்டை நம்ம போக விட மாட்டான். அந்த கல்வாரி அண்டை போக விடாதபடிக்கு நம்மை தடுக்க நினைப்பான். சிலுவையினை வெற்றி சிறந்த இயேசு நமக்கும் ஜெயம் தந்திருக்கிறார். இந்த கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள் நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நான் அப்படியே சரித்திரத்தை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். மலை நாட்டில் உள்ள ஆசீர்வாதங்கள், அது மலைகளும் குன்றுகளும் ஆறுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மலை நாட்டின் ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதம். இந்த இடத்துல இன்னும் நான் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் பாவத்திலேயே இருக்கிறேன். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி யாராகில் ஒருவர் ஜெபம் பண்ணாலும் உண்மையா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னியும். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானத்திற்கான பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், சபையில் இருக்கிறேன். ஆனால் விட முடியாத மறைமுக பாவங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, அந்தரங்க பாவங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, அருவருப்புகள் எனக்குள்ளே இருக்கிறது, சில தவறான தொடர்புகள் எனக்குள்ளே இருக்கிறது. அதை என்னால் விட முடியவில்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வாலிபர்கள் உங்கள் வாலிபத்தை காத்துக்கொள்ளுங்கள். பெரியவர்கள், திருமணமானவர்கள், உங்கள் குடும்ப உறவை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கணவன் மனைவி உறவுக்கு அப்பாற்பட்ட வேற எந்த உறவும் அது தகாத உறவு. அப்படிப்பட்ட உறவுகளை சுட்டரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஐயோ, அறியாமல் நான் பொய் பேசி விடுகிறேன், எரிச்சல் பட்டு விடுகிறேன், கசப்பு வைராக்கியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு நிச்சயம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். கல்வாரி சிலுவையில் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தான். எல்லாவற்றிற்குமே வசன ஆதாரங்கள் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஒரு நிமிஷம் யாராயிலும் சரீரத்தில் பலவீனத்தோடு கூட இருப்பீங்கன்னா எல்லாரும் கண்களை மூடி இருக்க வலது கரத்தை வைத்து, ஆண்டவரே, இந்த ஆண்டு நீர் அந்த மலை நாட்டிலே வைத்திருக்கிற அந்த தெய்வீக சுகத்தை எனக்கு தாங்க. கேளுங்க. சரீர பலவீனம், கண்ணில் பலவீனம் இருக்கலாம், கையில் பலவீனம் இருக்கலாம், எலும்புல, நரம்புல, கற்ப பையில், இரத்த ஓட்டங்களில், சுவாச உறுப்புகளில், ஏதாயிலும் பலவீனம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமுண்டு. வலது கரத்தை உயர்த்தி அந்த தெய்வீக சுகத்தை கேளுங்க. யாரும் உங்களை பார்க்கல, உங்களுக்கு சுகம் வேணும்னா உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை தர இயேசுவே எனக்கு சுகம் தாரும், சுகம் கிடைக்கும். சாத்தானை மேற்கொள்ள வல்லமையை ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவன் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த 2026 எப்போதும் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு ஏறெடுப்போம். நிந்தையை சுமந்து நகர வாசலுக்கு புறம்பே புறப்பட்டு போவோம். நீங்கள் போய் சுதந்தரித்து கொள்ளுங்கள். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் அவர் பின்னே போவோம். புறப்பட்டு போய் சுதந்தரித்து கொள்ளுங்கள்.
பாவ மன்னிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். தெய்வீக சுகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். சாத்தானை ஜெயிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சபை கூடியவர்கள் வந்து இந்த ஆராதனை பங்கெடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீரா. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அந்த கல்வாரி மலையின் ஆசீர்வாதங்கள். நீங்கள் போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அது மலை நாடு, அது ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின நாடு. அந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த மலை நாட்டின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாம் கால் மிதித்த அந்த மோரியா தேசத்தின் ஆசீர்வாதம், சாலமோனின் நாட்களில் தேவாலயமாக மாறினது ஆண்டவரே, முழு உலகத்தின் இரட்சகராக பாவ பரிகாரியாக அதே மோரியா மலையிலே உடைய இரத்தத்தை சிந்தினீரப்பா. அந்த மலையின் ஆசீர்வாதம், அந்த கல்வாரி மலையின் ஆசீர்வாதம், அந்த கொல்கதாவின் ஆசீர்வாதம், நகரவாசலுக்கு புறம்பே நீர் பாடுபட்டு எங்களை மோடு ஐக்கியமாக்கினீரே, அந்த நிறைவு இந்த இடத்தில் இருக்க ஒவ்வொரு மேலும் தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் தேவனோடு ஐக்கியம் கொள்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வரட்டும். கேட்ட வசனத்தை விட்டுவிடாதபடி இருதயத்தில் பதிய வைத்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கிருபையுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மாலை நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்க. அநேகர் வந்து பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க. சகல துதி கனமகிமை ஆற்றுமைக்கே செலுத்துகிறோம். நசனா இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற குறித்திருக்கிற நமக்காக நியமிக்கப்பட்ட கல்வாரி சிலுவையில் ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை சுதந்தரிப்போம், மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.